எதிர்வரும் ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3:11 மணிக்கு தை மாதம் பிறக்கிறது. இதையொட்டி வீட்டில் சூரிய பொங்கல் வைக்க உகந்த நேரமாக காலை 7:30 மணிக்கு மேல் காலை 10 மணி வரையிலும், பின்னர் மாலை 5:30 மணிக்கு மேலிருந்து 6:30 மணி வரையிலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அவற்றை பின்பற்றி மக்கள் வீடுகளில் பொங்கல் வைக்கலாம் என ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவரும் அறங்காவலருமான தான் ஸ்ரீ ஆர் நடராஜா கூறினார். தை 1ஆம் தேதி உதயதி நாளிகை 19:1:21 ஆங்கிலம் 14:1:2025 செவ்வாய்க்கிழமை மதியம் 3:11 சூரிய பகவான் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். ஆகவே தை பிறந்த பிறகு தை 14ஆம் தேதி பிறக்கின்றது. இத்தனை மணிக்கு பிறக்கின்றதே உங்களை நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் காலையிலேயே சூரிய பொங்கல் வைப்பார்கள். அந்த சூரிய பொங்கல் வைக்கின்ற நேரம் காலை 7:30 மணிக்கு மேல் காலை 10 மணி வரை நீங்கள் வீட்டிலே சூரிய பொங்கலை வைக்கலாம். மாலை வேலைக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடியவர்கள் நீங்கள் மாலை பொங்கல் வைக்க வேண்டும் நினைத்தால் நீங்கள் மாலை 5:30 மணிக்கு மேல் மாலை 6:30 மணிக்குள் நீங்கள் பொங்கல் வைக்கலாம். இவ்வேளையில் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்திற்குட்பட்ட அனைத்து 3 முக்கிய கோயில்களிலும் அன்றைய தினம் தைப்பொங்கல் விழாவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குவாலலும்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில், கோட்டுமலை ஸ்ரீ கணேசர் கோவில், பத்துமலை திருத்தலத்தில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆகியவையே அம்3 கோவில்களாகும். தை முதல் நாள் காலை 9:30 மணிக்கு 3 கோவில்களிலும் பொங்கல் பானை வைக்கப்படும். பிறகு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு பூஜை, தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்குதல் என நண்பகல் வரை நிகழ்வுகள் தொடரும் என்றார் அவர். அனைவரும் பொங்கல் வைத்து தை மாதத்தை சிறப்போடு வரவேற்போம் என தான் ஸ்ரீ நடராஜா வாழ்த்தினார். டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கை வீட்டுக்காவலில் வைக்கும் கூடுதல் உத்தரவை டத்துஸ்ரீ அசலினா ஒத்மான் மூடி மறைத்ததாக குற்றம் சாட்டியுள்ள கைரி ஜமாலுடீன் மீது போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது. அம்னோ இளைஞர் பிரிவின் முன்னாள் தலைவரும் முன்னாள் சுகாதார அமைச்சருமான கைரி மீது அசாலினாவின் அரசியல் செயலாளர் சுராயா யாக்கோப் செந்தூல் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். கைரியின் குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என்பதோடு சட்ட சீர்திருத்தங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் அவரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்துள்ளது. எனவே கைரியை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்புகாரில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கைரியும் அம்னோ தகவல் பிரிவின் முன்னாள் தலைவர் ஷஹரீல் அம்டானும் இணைந்து வழங்கி வரும் கில்வார் ஸ்கிஜா போட்காஸ்ட் உரையாடலின் போது கைரி அக்குற்றச்சாட்டை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. சட்ட அமைச்சர் என்ற வகையில் அசாலினாவுக்குத்தான் அக்கூடுதல் உத்தரவு குறித்து அதிகம் தெரிந்திருக்க வேண்டும். ஆக அதனை மறைக்கும் கூட்டு சதியில் அவர் ஈடுபட்டுள்ளார் என்ற தோரணையில் கைரி பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். SRC இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் நஜீப்பின் 12 ஆண்டுகள் சிறை தண்டனையை பாதியாக குறைத்த 16வது பேரரசர் எஞ்சிய தண்டனை காலத்தையும் நஜீப் வீட்டுக்காவலில் கழிக்க கூடுதல் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை அமல்படுத்தாமல் அரசாங்கம் அவ்வுத்தரவை மூடி மறைத்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அரசாங்கம் அதனை பலமுறை மறுத்துவிட்ட நிலையில் நஜீப் நீதிமன்றத்தின் உதவியை நாடியுள்ளார். அப்படி ஒரு கூடுதல் உத்தரவு உண்டா இல்லையா என்பது குறித்து விசாரிக்குமாறு அவர் செய்துள்ள விண்ணப்பம் குவாலலும்பூர் உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வருகிறது. பொது இடங்களில் 2 தாக்குதல் சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்திருப்பது தற்செயலாக இருக்க வாய்ப்பில்லை. அவற்றின் பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் என போலீஸ் நம்புகிறது. உண்மை காரணத்தை கண்டறிய விரிவான விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் உசேன் கூறினார். புதன்கிழமை மதியம் ஜோஹர் பாரு தாமான் சித்தியா இண்டாவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு மற்றும் அன்றிரவு நெகிரி சிம்பிலான் நீலாயில் நடந்த பாராங்கத்தி தாக்குதல் குறித்து அவர் கருத்துரைத்தார். தாக்குதல்காரர்களை அடையாளம் காணும் அதே நேரம் தாக்குதலுக்கான காரணத்தை கண்டறிய பாதிக்கப்பட்டவர்களின் பின்புலத்தையும் போலீஸ் ஆராயும். அவ்வகையில் இவ்விரு சம்பவங்களிலும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்ற செயல் கும்பல்களால் குறிவிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக கூட இருக்கலாம் என தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. எது எப்படி இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடருவதை போலீஸ் வேடிக்கை பார்க்காது. பொது அமைதியை கெடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கான விளைவை அனுபவிப்பர் என IGP எச்சரித்தார்.
முன்னதாக ஜொஹோர் பாருவில் நடந்த முதல் சம்பவத்தில் உணவகத்தின் உணவருந்திக் கொண்டிருந்த 40 வயது ஆடவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பிறகு நீலாயில் உள்ள உணவகத்தில் முகமூடி கும்பல் நடத்திய பாராங்கத்தி தாக்குதலில் 4 காயமடைந்தனர். இரு சம்பவங்களிலும் சந்தேக நபர்கள் தீவிரமாக தேடப்படுகின்றனர். மலாக்கா தஞ்சோங் கிளிங் போலீஸ் நிலையத்தை நோக்கி சுத்தியலி வீசி கண்ணாடியை உடைத்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஆடவன் கைதாகியுள்ளான். வியாழக்கிழமை நள்ளிரவு வாக்கில் தங்காபாத்துவில் உள்ள ஒரு வீட்டில் 25 வயது அவ்விளைஞன் கைது செய்யப்பட்டதாக மலாக்கா இடைக்கால போலீஸ் தலைவர் டத்தோ முகமது நஸ்ரி ஜவாவி தெரிவித்தார். காதில் ஏதோ ரகசிய குரல் கேட்டதாகவும் அது கூறியபடியே சுத்தியலை வீசி எறிந்ததாகவும் தொடக்கக்கட்ட விசாரணையில் அவன் கூறியுள்ளான். செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் யமஹா லஜெண்டா மோட்டார் சைக்கிளில் வந்தவன் போலீஸ் நிலையத்திற்கு வெளியே அதனை நிறுத்திவிட்டு அவ்வேளையை பார்த்துள்ளான். அவன் சுத்தியலை எறிந்த போது புகார் முகப்பிடத்தில் 2 போலீஸ்காரர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். எனினும் யாரும் காயமடையவில்லை. சந்தேக நபர் 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். சீன சுற்றுப்பயணிகள் கடுமையான பரிசோதனைகள் இன்றி நாட்டுக்குள் நுழைவதாக சமூக ஊடகங்களில் எழுந்துள்ள குற்றச்சாட்டை குடிநுழைவுத்துறை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அவை அடிப்படையற்றவை மட்டுமல்ல, துறையின் நற்பெயருக்கே களங்கம் விளைவிக்கக்கூடியவை என அதன் தலைமை இயக்குனர் ஜக்கரியா ஷாபான் கூறினார். உண்மையில் KLIA 1 மற்றும் KLIA 2 முனையங்களில் காத்திருக்கும் நேரத்தை குறைக்க சீன சுற்றுப்பயணிகள் உட்பட 63 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஓட்டோகேட் வசதியை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகின்றனர். ஓட்டோகேட் வழியாக நுழைவதால் பாதுகாப்பு அம்சத்தில் சமரசம் செய்து கொள்வதாக அர்த்தமாகாது. அவர்களும் அனைத்து பரிசோதனைகளையும் தாண்டித்தான் வர வேண்டும் என ஜக்காரியா கூறினார். சுற்றுப்பயணிகளின் கடப்புதல்களில் இருந்து பெறப்படும் தரவுகளும் நுழைவு குறித்த தகவல்களும் பயோமெட்ரிக்ஸ் எனப்படும் கைவிரல் ரேகையுடன் ஒத்துப்போகின்றனவா என சரிபார்க்கப்படும். அதே சமயம் ஓட்டோகேட் வழியாக நுழைபவர்கள் கருப்பு பட்டியலில் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். வந்திறங்கியதும் மலேசிய இலக்கவியல் அட்டையை பூர்த்தி செய்திருக்கவும் வேண்டும் என்றார் அவர். சீன சுற்றுப்பயணிகளின் வருகை அதிகரித்து வருவது குறித்து கவலையும் தேவையற்றது. காரணம், சீன பிரஜைகளுக்கான விசா விலக்கு சலுகை 2026 வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதை அவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர். 2023இல் 1.6 மில்லியன் பேராக இருந்த சீன சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 3.9 மில்லியன் பேராக உயர்ந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். குவாலலம்பூர் ஜலான்ஸ்தோனரில் நேற்று மாலை மரம் சாய்ந்து மேலே விழுந்ததில் 3 வாகனங்கள் சேதமடைந்தன. தகவல் கிடைத்து ஜலான் துன்ராசா தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த 9 வீரர்கள் சம்பவ இடம் விரைந்தனர். கார்களின் மீது விழுந்து கிடந்த மரத்தை வெட்டி அவர்கள் அப்புறப்படுத்தியதாக தீயணைப்பு துறையின் செயல்பாட்டு கமாண்டரும் மூத்த அதிகாரியுமான ஜி சந்திரசேகரன் கூறினார். எனினும் அச்சம்பவத்தில் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்றார் அவர். மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணிகள் இரவு 8:15 மணி அளவில் நிறைவடைந்தன. பினாங் கடா பேரா மக்களே, GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் பினாங் குளோபல் பாலிவுட் பஜார் 8 இருந்து 12 ஜனவரி வரை ஏயோன் பீக் சப்ராங் ஜயா பிராய் பினாங் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள் திரண்டு வாருங்கள், மகிழ்ந்து போவீர்கள். ஸ்லாங்கோர் ரவாங் பண்டார் கண்ட்ரி ஹோம்ஸ் அருகே உள்ள காட்டுப்பகுதியின் சாலையோரத்தில் கத்தி குத்து காயங்களுடன் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2இல் கண்டெடுக்கப்பட்ட அச்சடலத்தில் அடையாள ஆவணங்கள் எதுவும் இல்லை. எனினும் அவர் வெளிநாட்டவர் என தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நோர் அரிஃபின் முகமது நாசிர் கூறினார். 25 முதல் 40 வயதுக்குள் இருக்கலாம் என நம்பப்படும் அப்பெண் கண்டெடுக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பே இறந்திருக்கக்கூடும் என அவர் கூறினார். அப்பெண்ணின் கழுத்து, நெஞ்சு, முதுகு ஆகியவற்றில் கத்திக்குத்து காயங்கள் இருந்ததால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீஸ் சந்தேகிக்கிறது. சவ பரிசோதனைக்காக சடலம் சுங்கைபுலோ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ரேர் வியூ கேமரா எனப்படும் பின்புற பார்வை கேமராவில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக
2,39,000 வாகனங்களை சந்தையிலிருந்து மீட்டுக்கொள்வதாக எலான் மாஸ்கின் டெஸ்லா நிறுவனம் அறிவித்துள்ளது. 2024 2025 ஆண்டுகளுக்கான மாடல் 3 மற்றும் மாடல் S ரக வாகனங்களும் 2023 2025 ஆண்டுகளுக்கான மாடல் X மற்றும் மாடல் Y ரக வாகனங்களும் அதில் சம்பந்தப்பட்டுள்ளன. எனினும் இணையம் வாயிலான மென்பொருள் புதுப்பிப்பின் மூலம் கோளாறை சரி செய்திட முடியும் என அந்த மின்சார வாகன உற்பத்தி நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்தது. அமெரிக்காவில் 2.6 மில்லியன் டெஸ்லா வாகனங்கள் மீது அந்நாட்டின் நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதுகாப்பு தரப்பு விசாரணை அறிக்கை திறந்த சில நாட்களில் இவ்வறிவிப்பு வெளியாகியுள்ளது. பயனர்கள் தொலைவிலிருந்தே டெஸ்லா வாகனங்களை இயக்கும் வசதியால் ஏராளமான சாலை விபத்துகள் நிகழ்வதாக புகார் எழுந்ததை அடுத்து அவ்விசாரணை தொடங்கியது. கோளாறடைந்த அல்லது செயலிழந்து போன கணினி பலகைகளை எந்தவொரு செலவும் இல்லாமல் மாற்றித் தருவோம் என டெஸ்லா அறிவித்துள்ளது. ஏற்கனவே அமெரிக்க வரலாற்றிலேயே ஆக அதிகமாக 5.1 மில்லியன் வாகனங்கள் மீட்டுக்கொண்ட டெஸ்லா மென்பொருள் புதுப்பிப்பின் மூலம் அவற்றை சரி செய்திருப்பதால் இப்புதிய பிரச்சனையும் விவேகமாக கையாளும் என எதிர்பார்க்கப்படுகிறது.